அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து வெளியே வந்திருக்காப்ப. தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வருது. ஸோ தமிழக கவர்மெண்ட்டே வந்து தலையிட்டு இதை வந்து ரத்து பண்ணி அவரை வந்து குண்டாஸ் ரத்து பண்ணி இவரை வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஸோ போன ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி இருக்காது. போன ஆட்சியில தான் வந்து இவருடைய சோர்ஸ்லாம் வச்சு இவருடைய பவர்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவர் பயங்கரமா வந்து யூடியூப்ல பேச, அதை அவங்களால தாங்க முடியாம அதை ஃபேஸ் பண்ண முடியாம இவரை பிடிச்சி உள்ள போட மறுபடியும் இப்படியே மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த ஆட்சியில வந்து சவுக்கு சங்கருக்கு ஒரு ரிலீஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அந்த மொத்த டீம்லாம் சேர்ந்து பேக் டு ஃபார்ம் அதே மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த டிவிகே கவர்மெண்ட் மேலேயும் அண்ட் தென் இந்த அதிகாரிகள் மேலேயும் வந்து கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ போன ஆட்சி மாதிரி ஜேர்னலிசம் வந்து யார் ரூல் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவான நியூஸ் மட்டும் போடுறதா இருக்காது. ஜேர்னலிஸ்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கும் இந்த ஆட்சியில. ஸோ எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, போன தாட்டி பெயில் கொடுத்தப்போ ஒரு 2 வாரம் அமைதியா இருந்திருந்தா, எதுவும் பேசாம வீடியோ போடாம இருந்திருந்தா அவங்க அம்மாவோட கடைசி நாட்களை வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஸோ அது ஒண்ணுதான் வந்து வருத்தமா போச்சு. திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் வந்து சவுக்கோட பயணம் வந்து தொடரட்டும்.